பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். அல்லாஹ்வால் அருளப்பட்ட, இறைவனால் அருளப்பட்ட இரண்டு பெரும் பாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த ரெண்டு பெரும் பாக்கியங்களை நிறைய மக்கள் பொடுபோக்காக கழிச்சிடுறாங்க. நிறைய மக்கள் அந்த இரண்டு பாக்கியங்களையும் வீணாக கழிச்சிடுறாங்க. அந்த ரெண்டு பாக்கியம் என்ன? ஒன்று உடல் சிஹத், உடல் ஆரோக்கியம். ரெண்டாவது விடுமுறை காலம். இந்த ரெண்டும் அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும்போதே நிறைய நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடல் முடியாமல் போய்விடுமானால் கண்டிப்பாக நல்ல காரியங்களில் ஈடுபட முடியாதல்லவா. அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே என்னென்ன நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் விடுமுறை காலங்களில் அந்த விடுமுறை நேரங்களை நாம் வீணாக்கி விடாமல், விடுமுறை நேரங்களில் நாம் நம்மளுடைய முன்னேற்றத்திற்குரிய வழிகளை, நமக்கு பலனுள்ள வழிகளை நாம் தேர்ந்தெடுத்து செயல்பட்டு அந்த விடுமுறையை நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விடுமுறையை பயன்படுத்தி, விடுமுறை காலம் என்பதினால் நாம் கெட்ட கெட்ட காட்சிகளை நாம் பார்ப்பது, கெட்ட கெட்ட காரியங்களில் ஈடுபடுவது, கெட்ட கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு நமது நேரத்தை வீணாக்கி கடைசியில் விடுமுறை முடிந்ததற்கு பின்னால் கைசேதப்படுவது என்பது நமது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, விடுமுறை காலங்களை நீங்கள் வீணாக கழிச்சிடாதீங்க. உங்களுக்கு எத்தனை நாள் விடுமுறை கிடைக்கிதோ, அது ஒரு நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், ஏன் சிறிது நேரமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு வாரமாக இருக்கலாம். எத்தனை நாள் விடுமுறை கிடைக்கிறதோ அந்த விடுமுறை காலங்களை திட்டம் போட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறாங்க. வல்லல்லாஹ் பெரியவர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் சரி, வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் விடுமுறை காலங்களை பயனுள்ள காலமாக அமைத்து கொள்வதற்கு நல்வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.